காவல்துறை அதிகாரி என்று கூறிக்கொண்டு கும்பல் ஒன்று வாட்ஸ்அப் அழைப்பு மூலம் நூதன மோசடியில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதுபோன்ற இணையவழி மோசடி குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட வாட்ஸ்அப் அழைப்பை பெற்ற நபர் கூறிடும் தகவல்களை கேட்கலாம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. நேற்றுக்கு எனக்கு என்னுடைய மொபைலுக்கு ஒரு வாட்ஸ்அப் கால் வந்தது. அது ஃபாரின் நம்பர்லேருந்து வந்ததுன்றது என்னால் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது போலீஸ்ன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனோட அந்த கால் வந்ததுனால நான் இமீடியட்டாக ஹெசிடேட் பண்ணாமல் அந்த காலை எடுத்துட்டேன். எடுத்த மொமெண்ட்டே அவங்க ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கண்டென்ட் அப்படின்னா அவங்க உங்கள் டாக்டரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். along with their other 3 persons also got caught out because of the crime they have done அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிரைம் அப்படின்னா they have மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஃபோனை கொடுத்தா ஒரே அழுக சத்தம் தான் கேட்டது. எனக்கு வேற எதுவுமே கேட்கல, வெறும் அழுக. அவங்களால பேசவே முடியல. அந்த நேரத்தில் எங்க இருக்கேன்னு நான் திருப்பி கேட்கிறேன். அவங்களும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. within 2 secondsல அவர் போனை பிடிக்கிட்டு நோ just switch on the TV, your daughter will be shown into the picture so that your entire career will be out, so another 10 years imprisonment so they have done. And we came to know that they have not done it from on their own, but it was done from their ID. That's what we have arrested. So அந்த ஃபோனில் பொண்ணை டார்ச்சர் பண்ணும்போது எப்படி அழுவாங்களோ அப்படியே இருந்தது அந்த வாய்ஸ். ஸோ ரியலாக பொண்ணு கதறாங்க, ஐயோன்ற அந்த ஒரு இது கேரியர் போச்சு அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு ஆங்ஸைட்டியில் அவங்க கதறது அப்படியே ரியலாகவே இருந்தது. எனக்கும் அந்த நேரத்தில் ஒன்றும் புரியல. ஏன் அப்படின்னா அப்போதான் எங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகி இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க இன்ஜினியரிங்கு. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டு இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கேரியர் பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது டோட்டலாக அப்செட்டு. ஒரு 15 நிமிஷம் அவங்க பண்ண அந்த டார்ச்சரில் எனக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே, நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு மோர் தென் 10 minutes ஆச்சு. அதில் அவர் எனக்கு ஃபோனை கீழே வைக்கிறதுக்கோ சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கோ அலோவ் பண்ணவே இல்லை. நீங்கள் டிவியை ஆன் பண்ணுங்க, நான் ஃபேஸை காமிக்க கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு 40,000 rupees இமீடியட்டாக ஜிபே பண்ணுங்க. எங்க சார் பண்ணணும், நான் எங்க வரணும், எந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, அவங்க எங்க இது பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா அதுக்கெல்லாம் தட் அண்ட் ஆல் யூ வில் டெல் லேட்டர், ஃபர்ஸ்ட் யூ மேக் த பேமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்தாரு. அந்த கமெண்ட் அந்த தோரணை எல்லாமே ஒரு ரியல் போலீஸ் அபிஷியல்ஸ் வந்த ஒரு இதுவாகவே இருந்தது தவிர ஆர்டினரியாவே இல்லை. அந்த வாய்ஸ் அவ்வளோ போல்டு, அவ்வளோ இதுவாக இருந்தது. இந்த இதை ஏன் நான் மக்களுக்கு கொடுக்குறேன்னா, இந்த மாதிரி பலவிதமான விழிப்புணர்வு நடக்குது. இமீடியட்டாக என்னோட ஃப்ரெண்டு சஜஷனில் நான் கிரைம் பிரான்ச்சில் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன்னா அவங்களும் சஜஸ்ட் பண்ணிட்டு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. அதையும் நான் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கால்ஸ் எது வந்தாலும் தயவு செஞ்சு யாரும் எடுக்க வேண்டாம். அப்படியே எடுத்துட்டாலும் பதட்டம் அடையாதீங்க. என்னைய மாதிரி